மச்சான் அந்த டொனேஷன்டா டேய். டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. இந்தாங்க. ஆ ஓ சாரி சஞ்சய், என்கிட்ட 800 தான் இருக்கு. பில்லில் 886 வந்திருக்கே. பரவாயில்ல. இல்ல இல்ல, நீங்க எனக்கு 800 பொருள் மட்டும் கொடுங்க. பரவாயில்லைங்க, நீங்க நாளைக்கு வந்து கொடுங்க. பாத்தீங்களா, இதுக்கு தான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். சரி கொடுங்க. இதை எடுத்து வச்சிருவா. அந்த பில் கொடுங்க. 796 வருது. இட்ஸ் ஓகே. இந்தாங்க. ஓகே, தேங்க் யூ சஞ்சய். ஓகே பாய். என்ன மச்சான், வழக்கமா நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே? டேய் சும்மாடா. இல்லடா, நீயே கவுந்திருக்கன்னா பரவாயில்லடா, பொண்ணு நல்லா தான்டா இருக்கு. டேய் அப்படியே நம்ம டொனேஷன். டேய் அப்பா வந்து பார்க்கலாம். சரி வரேன். அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரி மலதி, நாங்க குழந்தைய கூட்டிட்டு முன்னாடி போறோம், நீ அப்புறமா வா. வரோம். சரி நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோங்க. அப்புறம் நீங்க எங்களை மதிச்சு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க சொல்றீங்க? இது என் பொண்ணோட விசேஷம். ஆமாமா, என் மருமகள்கிட்ட கூட நான் அதை தான் சொன்னேன். நான் சுந்தரி அம்மா வீட்டில இருந்து சுந்தரி அம்மா மகளா தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. அதுக்கு எங்களை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உண்மையாவே நான் உங்க மாமியார்கிட்ட அந்த வீட்டில இருந்து எதுவுமே வரக்கூடாதுன்னு நேரடியாவே சொல்லியிருந்தேன். அதான். இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இது நீங்க நடத்துற விசேஷம். யாரை கூப்பிடணும்னு நீங்க தானே முடிவு பண்ணணும். இவங்களை கூப்பிடணும், அவங்களை கூப்பிடணும், என்ன கூப்பிடணுங்கிறதெல்லாம் தாண்டி என் பொண்ணை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்கல்ல, எனக்கு அது போதும். எப்போ உங்க பொண்ணை உங்க வீட்டில இருந்து நான் கூட்டிட்டு வந்தனோ அப்பவே என் மருமகளை என் 3வது மகளா தான் பார்க்குறேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி உங்க மக என்ன மாமனாரா அப்பாவா நினைக்கலைன்னா கூட பரவாயில்ல. இது அவ வீடு. நாம தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்ற நினப்பு உங்க பொண்ணோட மனசுக்குள்ள வந்தாலே போதும். இப்போ உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. இது வரைக்கும் கடுமையா ஒரு வார்த்தை கூட உங்க பொண்ணுகிட்ட பேசினதே இல்லை. இப்போ கூட என் மருமகளை குத்தம் சொல்லணுன்ற நோக்கத்தோட எதையும் சொல்லல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக்கிறது எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறதானுங்களே. ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டா குடும்பத்தோட நிம்மதி போயிடும் இல்லையா? கொஞ்ச நேரத்துல சகஜமாயிடணும். அப்பத்தானே இத நம்ம குடும்பம்னு நினைக்கிறதா அர்த்தம். வந்த நாள்ல இருந்து என் கூட அவ எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கா. இருந்தாலும் நான் தான் விட்டு கொடுத்து பேசுவேன். அவ திரும்ப பேசவே மாட்டா.
அப்படியே பேசினா கூட ஏதோ சண்டைக்காரங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்ன விடுங்க, இவ யார் இவ புருஷன் வீட்டுக்கு போன அப்புறம் இங்க வந்து இருக்காளேங்கிற மாதிரி அப்படிங்கிற கோபம் இருக்கும். அத அவ நேரடியாவே சொல்லிட்டா. நான் ஒன்னும் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா எங்க அம்மா இது வரைக்கும் அவள ஒரு வேலை கூட பார்க்க சொன்னதில்ல. அவங்க கிட்டயும் அப்படியே நடந்துக்கிட்டா எப்படி? என் மருமக வேலை செய்யணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். எனக்கு அவ மேல ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். அவளை தனியா போகணுங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுட சொல்லுங்க. இப்போவும் எங்க மருமக மேல எந்த வருத்தமும் இல்லை. நீங்க சொன்னா மட்டும்தான் அது கேட்கும்னு எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால தான் மனசை விட்டு இவ்வளவையும் சொல்றோம். நான் கொஞ்சம் நித்யா கூட பேசிட்டு வரேன். வா சரிங்க. நித்யா. என்னம்மா இது? ஏன் இப்படி நடந்துக்கிற? கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? அதுக்குள்ள இத்தனை புகார் சொல்றாங்களேம்மா. ஏம்மா இப்படி மாமியார் வீட்டுல கெட்ட பேர் சம்பாதிச்சுட்டு நிக்கிற? பெரியம்மா, நீங்களுமா? நீங்க உள்ள கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாமா நித்யா, என்ன பிரச்சனை? ஏன் அவங்க உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்க? இதெல்லாம் உண்மையா? இப்படிதான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்கள மாதிரியே எதை பத்தியும் யோசிக்காம என்ன குறை சொல்றதுலயே இருக்கீங்க. எப்படி பெரியம்மா நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சீங்க? இல்லம்மா, அங்க அத்தனை பேரும் உன்னை தப்பு தப்புன்னு சொன்னப்ப எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்காக நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு முடிவே எடுத்துட்டீங்களா? தயவு செஞ்சு பெரியம்மா இந்த மாதிரி சட்டுன்னு முடிவெடுத்து கேட்காதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, பெரியம்மா அவசரப்பட்டு கேட்டது தப்புதான். இங்க என்னதாம்மா நடக்குது? விடுங்க பெரியம்மா. எல்லாருக்குமே நான் தப்பா தெரியறப்போ என்ன சொன்னாலும் அது சரியா இருக்காது. இங்க பாருடா, நான் பெரியம்மா கேக்குறேன்ல, நீங்க கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் வீட்டுக்கு போய் எப்படிம்மா நிம்மதியா இருக்க முடியும்? நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதா உங்ககிட்ட சொல்றாங்க. அப்புறம் நான் எப்படி? நான் நல்லா தான் இருக்கேன் பெரியம்மா. என்னம்மா நித்யா, என்ன இது? என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் தான். அப்படி இல்லடா, அவங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா ப்ளீஸ் பெரியம்மா, திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். மனசு ரொம்ப வலிக்குது. இங்க பாரு, ஒண்ணும் இல்லடா, எல்லாம் சரியா போயிடும். புதுசா வந்திருக்கல்ல, அத கொஞ்சம் பயமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லம்மா. பெரியம்மா சொன்னேன்னு நீ கோச்சுக்கலாம், தப்பில்ல. ஆனா ஓ மேல எடுத்துக்கிற மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட நான் பேச முடியுமா? தப்பு அவங்களே செஞ்சிருந்தாலும் நான் ஒன்னதனமா கண்டிக்கவோ திட்டவோ முடியும்? பெரியம்மா அந்த உரிமையில தாண்டா பேசினேன். இப்பவும் சொல்றேன், நாம தான் அனுசரிச்சு போகணும். விட்டு கொடுத்தவங்க யாரும் கிட்டு போனதே இல்லடா. அவங்க உன்னை குத்தம் சொல்றாங்களா? இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடு. நீ ரொம்ப காலம் இந்த குடும்பத்துல வாழ போற பொண்ணு. அதனால நீ தான் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அமைதியா இருக்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துட்டாலே போதும்டா. மத்த எல்லாமே தானாவே சரியாயிடும். இதெல்லாம் பெரியம்மா நான் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை. அதான் சொல்லிட்டேன். பார்த்து பக்குவமா நடந்துக்குமா. நான் வரேம்மா.
அவகிட்ட பேசியிருக்கேன். அவ நல்லபடியா நடந்துக்குவா. அவ ஏதாவது குறையா நடந்துக்கிட்டா என்னங்க நீங்க? நான் எங்க மருமகளை குறை சொல்றதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லல. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேட்டுக்கும் புரிஞ்சுக்குமேன்றதுக்காக தான் இதை சொன்னோம். அதனால இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். சரிங்க. ஆ. அப்ப ஆ, நான் வரேன். சரி வாங்க. வரேன். போயிட்டு வாங்க. சரிம்மா. தம்பி, அப்பா. நாம ஏதோ குறையா சொல்லிட்டோமோன்னு நித்யா மனசுல வருத்தப்பட்டுக்க போகுது. நீ போய் சமாதானமா பேசு போ. போப்பா. சரிப்பா. சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். சார், உங்களை மேனேஜர் வர சொன்னாரு. ஓகே சார். மே கம் இன் சார். எஸ், கம் இன். எஸ், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. நீங்க நடராஜ் தானே? ஆமாங்க சார். அகிலன் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாரு. நீங்க மெக்கானிக்கல் தானே படிச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். நான் அகிலன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வேலையை சின்சியரா கவனிக்கணும். என்ன? சரிங்க சார். இது பிரிண்டிங் பிரஸ். சில சமயம் ஓவர் டைம் கூட பார்க்க வேண்டியது இருக்கும். பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் நான் பார்க்குறேன். இங்க கேண்டீன் வசதி இருக்கு. மற்றபடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை தயங்காம என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நீங்க வர புதன்கிழமையில இருந்து வேலைக்கு வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம். அகிலன் சொன்னதால தான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவர் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோங்க. நிச்சயமா காப்பாற்றுவோம் சார். உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவைப்படும். ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போங்க. வெனஸ்டே வாங்கிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். ஓகே சார். நடராஜ் வருவாரு. அவர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. இந்தாங்க சுமு. எதுக்கு ரஞ்சினி இதுக்கெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா இருங்க. உட்காருமா. சும்மா வாங்க. நான்லாம் உங்க வீட்டு வாசப்படியை மதிப்பேன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. கடைசி அதையும் பண்ண வச்சிட்டீங்கல்ல? இத பாருங்க, எனக்கு சத்தம் ஆகாது. சண்டை கிண்ட போட்டுறாதீங்க. என்னம்மா நடிக்கிற? இத பாருங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. ஆனா சத்தம் மட்டும் கொஞ்சம் கம்மியா. இது குடும்ப விஷயமா? ரஞ்சினி இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். நீங்க தாராளமா பேசலாம். உங்க மருமக எங்க? ஏங்க என்னங்க என்னங்க நீங்க? உங்க பொண்ணு நாங்க உங்க வீட்டுல தானே விட்டுருக்கோம். அதான் பிரச்சனையே. சரி, நேரடியா விஷயத்துக்கே வரேன். இதுக்கப்புறம் பாபு கிட்ட பேசுறதுக்கு மதிக்கு என்ன இருக்கு? அதுவும் யாரும் இல்லாத நேரத்துல தனியா. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு என் நெஞ்சு வெடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்ல சொல்றீங்க? மதி உங்க பொண்ணு, நீங்க தான் என்னன்னு சொல்லணும். பொண்ணு மாதிரி நினைச்சதுனாலதான் பெத்த அப்பனை தாண்டி எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையவே அவ பறிச்சுடுவாளன்னு பயமா இருக்கு. யாரும் இல்லாத நேரத்துல ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தனியா இருந்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அப்ப என் மக வாழ்க்கை நாசமா போச்சா? பாவி மகனே, இவளுக்கு போய் வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சிட்டியப்பா.
பாருங்க, என் பொண்ணு வாழ்க்கையில யார் வந்து குறுக்கிட்டாலும் அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க நாங்களே எங்க நொந்து போயிருக்கோம், மேற்கொண்டு நீங்களும் ஏங்க எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இந்த டிராமாவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாம உங்க மருமகளை இங்க கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிற வழியை பாருங்க. ஏங்க அப்போ அந்த இரும்பு கடைக்கார மகன் இங்க வந்துட்டு போனா தப்பு இல்லைங்கிறீங்களா? உங்க அண்ணி வீட்டுக்கு வந்துட்டு போறதா இப்ப உங்களுக்கு தப்பா இருக்கா? என்னம்மா நக்கலா போச்சா? பின்ன என்னங்க, உங்களுக்கே அவ அடங்க மாட்டேங்கிறானா? எங்க கிட்ட சொல்லி என்னங்க பிரயோஜனம்? போங்க, போய் சம்பந்தம் போட்டீங்கல்ல, அந்த சம்பந்திக்காரமா முடிய பிடிச்சி இழுத்து இதான் நீ புள்ள வளர்க்குற லட்சணமான்னு கேளுங்க. ஆமா, அந்த அம்மா பாட்டுக்கு ஆமான்னு சொல்லிட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும்.